ஹாய், இன்றைக்கி நம்ம எக் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு கை வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி துருவி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கிருச்சு. முட்டைக்கோசும் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ காய்கறி எல்லாத்தையும் நம்ம அரை வேக்காடு அளவுக்கு வதக்கி எடுத்துருக்கோம். அதே கடாயில் காய்கறி எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த முட்டையை மட்டும் நல்லா கிளறி விடுவோம். முட்டை இந்தளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப கருகணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக மஞ்சள்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சாதம் நல்ல உதிரியாக இருக்குது. சாதத்தை சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. ஃபைனலாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி இறக்கிக்கலாம். நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.